இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேகே உங்க சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ரீசனப்பட்ட வீடியோ பார்க்க போறோம். பக்கம் ஒரே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதியோட டிவிக்கு வந்து ஜஸ்ட் ஐயே அது ஏகப்பட்ட மீம்ஸ் ஏகப்பட்ட ட்ரோல்ஸுன்ட்டு ஏகப்பட்டது வந்து இன்ஸ்டால வந்திருக்கு. என்னென்ன ஏதோ அப்படின்றத இந்த நியூஸ்லாம் பார்த்துடலாம். லைக் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க போயிடலாம். நான் கதையான சாமி சிந்தா ஷோ. இந்த சேனல்னாலும் இந்த இதுதான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மீம் போடா போடா. இதெல்லாம் யார் தெரியுமாடா? நாமெல்லாம் கிரிக்கெட் விளையாடுற ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அண்ணே அண்ணே என்ன சாப்பிடுங்க அப்புறம் வந்து கட்டிட்டு இருந்தா எனக்கு இந்த மண்ணே இல்ல, எனக்கு நடக்காது பத்தி அதெல்லாம் பார்க்காமயே போயிடுவோம் பயமா இருக்கு. எல்லாம் வரவேற்பு ரெண்டு பேருக்கு எப்ப நான் பாடல போனா போறோமா பெருசுங்க ஆன் ஸ்டொமக் ஃபயர் கண்டிப்பா இருக்கும். ஆண்டவர் தான் ரொம்ப பாவம். ஆமா ஆமா, அவர் வந்து அடி வாங்கிட்டு நம்ம கூடவே சுத்துவான், ஆனா அவன் மட்டும் பாஸ் ஆயிடுவான். படிக்கவே ஆமா ஆமா. தோனி நான் பாஸ் ஆகவே நினைக்கல. ஐயோ சாமி, இருக்கிற பிரச்சனை திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. தளபதி சார் யாரா நீ? தளபதியா? கொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமா காப்பாத்துங்க. தமிழ் சினிமா உங்களை நம்பி இருக்கு. அண்ணனையும் ஒன்னோட பாலிடிக்ஸ். ஓகே, பாலிடிக்ஸ் போட்டாரு. இது ரேசிங் இதுதான் முன்னாடியே வந்துச்சு. போய் பாருங்க, அவன் வந்து ஏகே மூஞ்சி வச்சுக்கிட்டு டிவிக்கு கூட போதுட்டு இருக்கானுங்க. இன்னும் பதவியே இருக்கல, அதுக்குள்ளது ஆட்சி ரோடு சரியில்லை அப்படின்ட்டு இருக்கானுங்க. ரோடு சரியில்லையா? அதுக்குள்ள ஆமா, என்ன ஆட்சி ஆத்திரிக்க ரோடே சரியில்லை, ரோடே சரியில்லை. சிஎம் பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்போ நெக்ஸ்ட் 30 இயருக்கு அப்புறம் கனவுல கூட நினைக்காதீங்க, வாய்ப்பே இல்லை. கவின் சிவகார்த்தி எல்லாம் அந்த அளவுக்கு இது சிரிக்கல்ல சிந்திக்க தலைமுறை மக்கள் இதையும் செய்வார்கள். நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. அதெல்லாம் என்ன பண்றது? சிவகார்த்திகேயன் வாஸ் பர்சனல் 200% வித் தமிழ்நாடு பீப்புள். டிஎன் பீப்புள்ஸ் பாபா, அடுத்த எலெக்ஷனுக்கு பேமெண்ட் கேஷா இல்ல செக்கா? எல்லாத்தையும் வாங்கிட்டு கஷ்டம் அவருக்கே அப்படி 8000 கூப்பன் கொடுத்தவரை 8000 ஓட்டு பேச பார்க்க வச்சுட்டா. எவ்வளவு ஸ்கேம் பார்த்திருக்கேன். இந்த ஸ்கேம்ல ஏதோ பார்த்ததே இல்ல. எல்லாம் அந்த 8000 கூப்பன் தான், வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். எங்க அண்ணன் தான் சொன்னாரு, வாங்கிக்கோங்க எல்லாமே உங்க படம் தான் சொன்னாரு. ஓ, தளபதி விஜய் சொல்றாங்க. அண்ணன் அவங்க 367 ஓட்டு போட்ட என்னோட சுயேட்சையா நின்று கருப்பாரு. நெஞ்சார்ந்த நன்றிகள். பணபலத்துக்கு மத்தியில, பிரபலமான முகங்களுக்கு மத்தியில அவருக்கு தெரிஞ்சவங்க பரவாயில்லையப்பா. 367 தான் பெருமையாச்சு. ஓட்டு போட்ட 367 பேருக்கும் ரொம்ப நன்றியா. கால விழுறது பரவாயில்ல. சுவேட்சா இந்தி தானே, இந்தியன் தோணும். நோட்டா குத்துறதுக்கு போதில் இவங்க யாரும் குத்தி விட்டா கூட அவங்க மனசு சரசமா அப்பா யோசிச்சு பார்த்தேன். நோட்டால குத்தி வேஸ்டா போடுறாங்க. இன்னும் நோட்டால போடுறவங்க ஊர்காரன் அவனு குத்திட்டு போனா கூட வந்து காலாடிக்கு கூட வந்து மோசப்படுவாங்க. சுயேட்சை தன்மானம் இந்த கவலைக்கு இந்த மாதிரி சுயேட்சை உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி போட்டு போயிடலாம். Don't worry bro, hard work make it happen. You will become MLA in future. ஓகே, இங்க பாருங்க. இங்க பாத்தியா? ஓ, பார்த்தேன்.
ஓகே விஷ் பண்ணிருக்காங்க. கோகில்ல வந்து அந்த கேரம் வச்சுட்டு இருப்போம் அவரு கேரம் போர்டு இல்ல கேரம் போர்டு அது. ஏகப்பட்ட ஆக்டர் பண்ற இப்ப எல்லாருமே வந்து அவன் அப்ப எடுத்துக்கிட்டாங்க பழைய போட்டோ அதெல்லாம் எடுத்து போயிட்டு வந்து வாத்துக்கு போயிட்டு இருக்கீங்க எல்லாரும். கை விளையாடுது கண்ணுல எப்படி ஓ டைலாகா ஹே ஹீரோ படத்தை டைலாக் கூட எடுத்து எழுதிட்டு இருக்கானுங்க. செல்ஃபி இந்த மாதிரி ஏகேவோட செல்ஃபி, சூரியோட செல்ஃபி, தனுஷ் அண்ணன், நம்ம சிம்பு. கரை படம் என்னாச்சு? என்னது கரை படம் என்னாச்சு? கரையா தெரியலையே, யாரும் கண்டுக்கவே இல்லை. அவர் ஐயோ பாவம் இட்லி கடை வரும்போது கரூர் பிரச்சனை. ரிலீஸ் ஆச்சு. இப்ப கரை வந்து எலெக்ஷன் தப்பான டைம்ல இறக்கிட்டாங்க. வந்து படம் மிக்ஸ்டு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எலெக்ஷன் செட்ல யாருமே கரையை கண்டுக்கவே இல்லை. அதுதான் தப்பான டைம். ஃப்ரீயான டைம்ல இறக்கி விட்டுருந்தா இதெல்லாம் பார்த்து. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க அவதார் படத்தை எங்க தெரிஞ்சீங்க? எனக்கு தெரியும். விக்ரம் இருக்காரு, கார்த்தி, மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதுல யாராவது ஒருத்தராவது. இதுதான் நிவின் பாலியா? யார் இவரு? வேணும்னு தானே கேட்டேன். கேக்கு துல்கர் சல்மானே பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஒரே காரணத்துக்காக திட்டு வரல. மாற்றம் வருமா? இவங்க வர்றது தலை வாழ்க்கையே மாற்றம். கெஞ்சி கூத்தாடியாவது வரும். டேபிள்குள்ள இறக்கிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் போட்டோ பாஸா இருக்கும். முதல்வர் எங்க தளபதி. என்ன ஜாலியா இருக்கீங்க போல, ஹாப்பியா இருக்கீங்க போல. இவ்வளவு பெரிய விஷயம் இது. இவ்வளவு பெரிய விஷயம் தான். இங்க பாருங்க பரத் பாருங்க. பரத் ஏஐ போட்டோ, பழைய போட்டோவா? சென்சார் போர்டு. உங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும்ட்டு கிட்ட பேசணும். குரு தாண்டா பேசுறேன். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாமா? அப்ப ரிலீஸ் பண்ணா வெறும் தளபதி. ஆமா ஆமா. தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனா அது அமையணும்னு இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களே இப்படிலாம் பேசாதீங்க. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மொத்த கட்சிக்காக சேர்த்து ஆரம்பிச்சிருவானுங்க. லோகினா, நீங்க கேட்ட மாற்றம் வந்துருச்சு. நாங்க கேட்ட லியோ 2 வருமா? வரும். அவருக்கு பதில் இவர். அறுவை திருமதி செல்வம், திரு லியோ பதில் இவர். சின்ன தளபதி இன்ட்ரோவர்ட்டா தியேட்டர் ஸ்கிரீன்ல கிழிக்கிற அளவுக்கு ஒரு படமா இருக்கும். என்ன இவரோட ஃப்ரெண்டு தான் இவரு ஸ்ரீ. தூத்துக்குடியில நின்று அவர் எம்எல்ஏவே ஆயிட்டாரு. எம்எல்ஏ ஆவார் ஓகே. இந்த மாதிரி மக்கள் ஒத்துப்பாங்களா? தளபதி அது கஷ்டம். வாய்ப்பே இல்ல. கலாய்கிறாங்க. பரமேஸ்வரன் விட்டுறாங்களா? சின்ன பகவதி எல்லாம் கலாச்சிட்டு அவர் பையன் வந்தாலே விட அதோட கமெண்ட் செக்ஷன் தான் வந்து ஜாலியா இருக்குது. ஃபன்னா இருக்கு. அதுக்கு பீப்புள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஸ்டாலின் 2ஆம் தேதிக்கு வந்தும் அவள் எதிர்கட்சி தலைவர் ஆக முடியல. எடப்பாடி தேர்தல்ல ஜெயிச்சோம், அவள் எதிர்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்க முடியல. விஜய் முதலிடம் வந்தா வரால, முதல் நாட்கள அமர முடியல. என்ன வாழ்க்கை தான் தெரியாது. ஓஹோ படைப்பாஸ் இது அருணாச்சலம். அண்ணாமலை சாரி எல்லாம் ஒரு பேர்னால தப்புன்னு மறந்து. எப்படிலாம் யூஸ் ஆகுது. நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, இப்படி மாறாம. சில இதெல்லாம் இப்படி மாறிடும். அருமை. ஆனால் அண்ணன் இப்படி பண்ண மாட்டார். ஐயோ யாரு பார்த்த வேலை இது. சும்மா இருங்கடா கொஞ்ச நேரம். யாரு ஜெயிப்பாங்க? கண்டிப்பா விஜய் தான் வருவார். நானே விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அப்பாவே சொல்லிட்டாரு, கண்டிப்பா தாவேக தான் ஜெயிக்கும். நானே கட்சி மாற போறேன். நீங்க சொல்லுங்க. என் தம்பிக்கு தான் வெற்றி.
விஜய் தான் ஜெயிப்பாரு. அவங்கதான் சொல்லிட்டாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க. ஜெயிப்பாரு. எங்களுக்கு வெக்கமே இல்ல, இருந்தாலும் சொல்றேன், கண்டிப்பா டிவிக்கே தான். நீங்க சொல்லுங்க. வெற்றி நிச்சயம். கண்டிப்பா 100% என் தம்பி தான் ஜெயிப்பான். எவன் பார்த்த வாடா இது ரியல் வாய்ஸ். ரியல் வாய்ஸ் ஏஐ வச்சு ட்ரெயின் வாய்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா, பட் நல்லா இருக்கு ஏஐ வாய்ஸ். கரெக்டா நல்ல வேளை ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிக்கலன்னு ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான். ட்ரோல் பண்ணிட்டாங்க. செஞ்சிருப்பாங்க. இந்த மீம்லாம் டிவி கேக் வச்சு உல்டாவா போயிருக்கலாம். பம்பெடுத்து வச்சிருந்தோம். இதுல இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, அதான்ப்பா இருக்கு. டிவி சேனல்ல சும்மா சும்மா ஒரு சின்ன பேசல பேச ஊதி பேசாகிறாங்க. ஆமா ஆமா. அது உண்மை. பிரேக்கிங் நியூஸா ஒரு மாதிரி ஜெயிச்ச ஃபீல் இருந்தாலும் ஒரு மாதிரி லைட்டா ஒரு மாதிரி ஹெவியா இருக்கு. படம் ரிலீஸ் இல்ல, பாட்டு பழைய படம் தான் பார்க்கணும், ரீ ரிலீஸ் தான். அது எஃப்டிஎஃப்எஸ் நான் போனதே இல்லை, இது வரைக்கும் கூட போகவே இல்லை. அண்ணன் படமே போகவும் முடியாது. அதெல்லாம் ஒரு மாதிரி ஹெவியா இருக்கு. நான் மார்வல் ஃபேன் தெரியுமா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ தான். நான் என்ன சொல்றேன் வேணா சொல்றேன் ஃபர்ஸ்ட் படம் போனதே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஷோ போய். விடுவாங்க நான் கேர்ள் எல்லா படமும் போறது. நான் தமிழ் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ அஜித் படமும் வரல, விஜய் படமும் வரல. 5 மணில இருந்து சன் நியூஸ் போட்டு உட்காந்துட்டு இருப்பான். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி மனுஷன் அப்பெல்லாம் கூட யாரா கிடையாது. அவர் யாரான்றது அந்த 90s தான். 90sல மட்டும் அவர் வந்து எந்த கட்சிக்கு ஆள் கொடுக்காம இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சாரு வச்சுங்களேன், மேபி அவரே சிஎம்மா இருந்துருக்கலாம். இன்னொரு காலம் நடந்துச்சு. எங்கன்னா கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தார். இல்ல வாய்ப்பு, ரொம்ப பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ வாங்கனே வண்டியில இருங்கனே. எல்லா செலிபிரிட்டியும் வாட் அ கிஃப்டடா, நீ ரொம்ப பிளெஸ்ட், யூனிவர்ஸ் இஸ் தேர் ஃபார் யூன்ட்டு ஸ்டோரி போட்டிருக்காங்க. யாருக்கு? த்ரிஷா பர்த்டேக்கு. அதை எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் உட்காந்துட்டு பிளண்டர்ல போட்டு 3D மாடல் பண்ணி அது பண்ணிருப்பாங்க. இப்போ ஆனால் ஈஸியாக கிளிங்கையில போட்டு பண்ணிட்டு கிளிங்கையில பண்ணது தான் இது. பட் எல்லாம் கியூட்டா இருக்கு. ரைஸ் பிகன்ஸ் அப்படியே இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. அதுவே சொல்ல முட்டை முடிச்சிங்க. என்னடா இது சங்கீதா அண்ணி வாட்சிங் ஆக்ஷன் லைக் பாவிகளா பண்ணி ஐயோ கீழே ஃபுல்லாக டிவிக்கு சண்டை போட்டுச்சேங்கப்பா. பேட் அண்ட் சன் சினாரியோ வின்னிங் அண்ட் செப்பா க்ளோஸ் குழப்பம் இல்லை. மற்ற அதெல்லாம் ஜாலியாக கமெண்ட்ஸ் ஜாலியாக இருக்கும். அது ஃபுல்லாக டாக்ஸிக்காக இருக்குது கமெண்ட் ஃபுல்லாகவே. இதெல்லாம் போட முடியாதுப்பா. பயங்கரமா போட்டு கிடந்தாங்க ஒன்றும். கம்மியாயிருச்சு. 110 வந்து 114 தான். அதுக்கப்புறம் கம்மியாயிருச்சு. நிறைய இது பக்கத்துல போய் தோன்றாங்க. May 7th வந்து ஒரு பதவி ஏத்துக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. நடந்திருக்கணும். இவர் குழப்பிட்டாரு ஆளுங்க. சிவிராஜின் ஆதரவு பெற்ற கட்சி டிவிக்கு ரைட்டு. வீட்டுக்குள்ளே சண்டை. சிவிராஜ் ஆதரவுல இருக்கா கடவுளே. சிவா தங்கச்சி ஆசி பெற்ற கட்சி. கழுத்தில் கத்தியை வைத்து கேட்டாலும் கத்தி சொல்வேன் நான் சிவராஜ் ரசிகர் என்று. கடவுளே படம் நடிச்சேன். படம் நடிச்சா ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறான். ஐ திங்க் இதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணலாம். உண்மையிலே சிபிராஜ் பயங்கரமான ஒரு சப்போர்ட். அஜித் ஐயா இந்த ஸ்டேஜ் சிஎம் இருக்கானே அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சார். இது ஆக்சுவலி இந்த மீம் வந்து இப்ப போடுறது கிடையாது. இந்த மீம் வந்து டிவி கட்சி ஆரம்பிக்கும் போது போட்டாங்க. ஓகேவா? ஆமா ஆமா உண்மையா போயிடுச்சு. ஸ்டார்டிங்ல போட்டாங்க ஆரம்பிச்சவங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் தல ஃபேன்ஸ். தேங்க் யூ தல ஃபேன்ஸ். மீம் ட்ரூ ஆயிருச்சு. ஆமா இதுவும் பழசு. சொல்றா
எந்த சிக்னல் உண்மையை வந்து மீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஓகே சந்தோஷ், வீடியோ லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன வீடியோ போல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ட்ரை பண்றேன். நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது மீம் கொஞ்சம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு இது அந்த 6ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த வீடியோ பழைய வீடியோனால அப்போ வந்திருக்கும் போல இருக்கு. இப்பதான் ஓரளவுக்கு நார்மலா ஆயிட்டு இருக்கு. என்னென்னவோ பிரச்சனைலாம் ஓடி பயங்கர பிரச்சனையாயி. ஆனா ஓரளவுக்கு ஒரு ரொம்ப அநியாயத்துக்கு அந்த கான்பிடென்ட்ல அந்த தைரியம் இவ்வளவு பிரச்சனையும் நின்னு ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல கூட கத்தாம கொஞ்சம் கூட இதாகாம இல்ல. இது நம்ம சும்மா நம்ம பாக்குற நம்மளுக்கே ஒரு கடத்துல உடஞ்சி அடப்போட அப்படின்னு வெறுத்துடுறான். அவங்களாம் இந்த அளவுக்கு ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க லைஃப்ல. இல்ல அதான் விஜய் ஏதோ ஒரு இதுலயுமே சொல்லுவாரு ஆடியோ லான்ச்லயே, ஏதாவது ஒருத்தன் உடஞ்சி நொறுங்கி போய் வருவான், அவன் தான் அங்க போய் உட்காருவான் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி எல்லாமே இப்பதான் எல்லாம் கனெக்ட் ஆகுது கரெக்டா. ஆனா ரஜினிக்கு இதை விட பயங்கரமான ஒரு சப்போர்ட்டும் இது இருந்துச்சு. அவரு சினிமா விட்டா சினிமா மொத்தமா போயிருமோ அப்படின்னு நினைச்சுதான் விட்டுட்டு வந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். அது எனக்கு அதான் அவரு முடிவு, அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவரு அதை நோக்கி போயிட்டாரு. இப்போ 2021லயும் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கொரோனா டைம்னால அப்படியே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய பேர் அது உள்ள யாரோ நிறைய பூந்து கெடுத்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அது தெரிஞ்சு ரஜினிய வந்து கிட்டத்தட்ட உங்களுக்குலாம் உழாது, ஓட்டு உழாது, உங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவரோட இதையே மாத்தி விட்டாங்க. இதே மாதிரிதான் விஜய்க்கு சொல்லிருப்பாங்க. ஆனா அவர் தைரியமா நின்னுட்டாரு. ஆனா அதான் சொல்றேன்ல, கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கான்பிடென்டா பேசுனது விஜய் தான். அந்த கான்பிடென்ட்ல பேசின எல்லாமே உண்மையாயிருச்சு. அதான் உண்மை. அதாவது ஒரு வாட்டி கூட நான் எதிர்கட்சி ஆவேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஜெயிச்சா முதல்வர் தான், நான் தான் ஆகுறேன் அப்படின்னு மாதிரி அந்த இதுலயே தான் இருந்தாரு. ஆமா, நான் பாக்கலாம் என்ன ஆகுது. இன்னும் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. முடிஞ்சா என்னன்னு தெரியல, பாப்போம். அந்த வீடியோ இறங்கும் போது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.